நடித்ததோ வெறும் 14 திரைப்படங்கள் மட்டும். வாழ்ந்த காலகட்டங்களோ வெறும் 49 ஆண்டுகள் மட்டும். இவ்வளவு குறைவான திரைப்படங்களாலும் இவ்வளவு குறுகிய வாழ்காலங்களாலும் இவ்வளவு பெரிய ஒரு சிகரத்தை எட்டி பிடிப்பது என்றால் அது எப்படிப்பட்ட ஒரு சாதனையாளராலும் சாதித்துவிடக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. ஆனால் அதையும் எட்டி பிடித்து சாதித்து காட்டியவர் என்றால் அது தமிழ் சினிமாவின் தந்தையான திரு தியாகராஜ பாகவதர் அவர்கள்தான். இந்திய திரையுலகின் முதல் சூப்பர் ஸ்டார் என்ற அந்தஸ்தை பெற்றவர். 50 இளையராஜா 50 ஏ.ஆர். ரஹ்மானும் ஒன்று கூடிய ஒரு மொத்த உருவத்தின் ஒரு கலை வள்ளல் இவர் பாட ஆரம்பித்தாலே போதும் கடை கோடியில் இருக்கும் படிப்பறிவில்லாத பாமர மக்களுக்கு கூட கலைஞானம் புரிந்துவிடும். ஆண்கள் பெண்கள் பாகுபாடின்றி இவரை எப்படியாவது ஒருமுறை தொட்டு பார்த்துவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஏங்கிய காலகட்டங்களாக இருந்தன. செவ்வாது பூசிக்கொண்டு தெருவில் நடந்து வந்தாலே ஊரே மணக்கும் என்கிறார்கள். இவர் ஒருமுறை ரயிலில் வருகிறார் என்று தெரிந்து கொண்டு அந்த ரயிலையே நிறுத்திவிட்டு இவருடைய ரசிகர்கள் செய்த சாகசங்களின் கதைகள் என்பது ஏராளம் இருக்கின்றன. இவர் நடத்தி கொண்டிருந்த ஒரு கலை நிகழ்ச்சியில் இவரை பார்க்க வேண்டும் என்பதற்காக மின் கம்பத்தில் ஏறிக்கொண்டு 2 ரசிகர்கள் உயிரையே மாய்த்து கொண்டார்கள் என்ற வரலாறும் உண்டு. மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கும் இவர்தான் உதாகரணம், எப்படி வாழக்கூடாது என்பதற்கும் இவருடைய கதைதான் உதாகரணம். தங்கத்தட்டில் சாப்பிட்டு வந்த வாழ்க்கை. தமிழகத்தின் முடிசூடா மன்னனாக திகழ்ந்த அந்த காலகட்டத்தில் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்று வாய்ப்பு தேடி அலைந்து கொண்டிருந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு இவர் நடிக்கும் அசோக் குமார் என்ற திரைப்படத்தில் ஒரு சின்ன வேஷத்தை கொடுத்து எம்ஜிஆர் அவர்களை திரைத்துறையில் ஏற்றிவிட்ட பெருமை என்பது திரு தியாகராஜ பாகவதர் அவர்களைத்தான் சேரும். நாடகம், இசை, பாடல்கள், கச்சேரி என்று ஆரம்ப காலகட்டத்தில் கொடிகட்டி பறந்து வந்த திரு தியாகராஜ பாகவதர் அவர்கள் சினிமா துறைக்குள் காலடி எடுத்து வைத்தபோது இவர் நடித்த பவளக்கோடி என்ற திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்ததால் தொடர்ந்து நடித்த இவருடைய திரைப்படங்கள் அனைத்துமே மிகப்பெரிய ஏறுமுகமாகவே அமைந்தன. அதிலும் குறிப்பாக 1944 ஆண்டு தீபாவளி அன்று வெளியான ஹரிதாஸ் என்ற திரைப்படமானது 3 தீபாவளியை கண்டு 3 வருடங்கள் ஓடியது மிகப்பெரிய ஒரு வரலாற்று சரிதையாகவே அமைந்தது. அன்றைய காலகட்டத்தில் இவருடைய சினிமா பாடல்கள் என்பது ரேடியோவில் எங்கு ஒலித்தாலும் சரி ரசிகர்கள் ஒரு நிமிடம் அங்கேயே அதை நின்று கேட்டுதான் போவார்களா. அன்றைய காலகட்டத்தில் சென்னையில் மிகவும் சிறியதாக இருந்து வடபழனி முருகன் கோவிலுக்கு ரூபாய் 50,000 நன்கொடையாக கொடுத்து உதவி செய்தவர். இன்றைய காலகட்டத்தில் அந்த 50,000 ரூபாயின் மதிப்பு எவ்வளவு இருக்கும் என்று நம்மால் யூகித்துக் கொள்ள முடியும். இதை தவிர 2ஆம் உலகப் போரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கென்று உதவி செய்வதற்காக இவர் பல கச்சேரிகள் நடத்தி அதில் கிடைத்த பணத்தை இன்றைய இந்திய ஆட்சியாளர்களாக இருந்து ஆங்கிலேயர்களிடம் கொடுத்த போது இவ்வளவு பெரிய தொகை இதுவரை யாரும் கொடுத்ததில்லை என்று கூறிக்கொண்டு திருச்சி அருகே உள்ள திருவெரம்பூர் என்ற ஒரு கிராமத்தை திரு பாகவதர் அவர்களுக்கே எழுதி கொடுப்பதற்காக ஆங்கிலேயர்கள் முன் வந்தார்கள். ஆனால் திரு பாகவதர் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதையெல்லாம் எதிர்பார்த்து கொண்டு நான் எதையும் செய்யவில்லை என்றும் நான் என் கடமையைத்தான் செய்தேன் என்றும் பாகவதர் அவர்கள் உள்ளம் திறந்து பேசியதைக் கண்டு ஆங்கிலேயர்கள் ஆச்சரியப்பட்டே போனார்கள். இப்படி புகழின் உச்சியில் இருந்த சமயம் பார்த்த லட்சுமிகாந்தன் என்ற ஒரு பத்திரிகையாளரை கொலை செய்த வழக்கிற்காக சிறையில் அடைக்கப்பட்டு இவருடைய வாழ்க்கையில் விதி விளையாடிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த சம்பவத்தால் அன்றைய காலத்து ரசிகர்களும் திரையுலகமும் அதிர்ச்சிக்குள்ளானார்கள். இதன் பிறகு 25/4/1947 அன்று இவரை நிரபராதி என்று கூறி நீதிமன்றம் விடுதலை செய்தது. கிட்டத்தட்ட 2.5 வருட காலங்கள் சிறைவாசம் அனுபவித்து வெளியே வந்த திரு பாகவதர் அவர்கள் மனதளவாலும் உடலளவாலும் மிகவும் சோர்ந்து போயிருந்தார். ஆனால் சிறைவாசத்திற்கு போவதற்கு முன்பே இவருக்கு பல படங்களில் நடிப்பதற்காக முன்பணம் கொடுத்த தயாரிப்பாளர்கள் அனைவரும் கொடுத்த பணத்தை அனைத்தும் உடனே திருப்பி கொடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு வரிசை கட்டி நின்றார்கள். இதனால் பெரும் மனவேதனைக்குள்ளான பாகவதர் அவர்கள் தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் விற்றுக்கொண்டு வாரிசுகளுக்கு கூட விட்டு வைக்காமல் அனைத்து கடன்களையும் சரி செய்து மீட்டினார். பகட்டோடும் பரபரப்போடும் வாழ்ந்து வந்த இவருடைய வாழ்க்கையில் வறுமையும் உடல் நல பாதிப்பும் என்பது இவரை வாட்டி வதைத்தது. இவருடைய அழகும் தேஜஸும் உருக்குலைந்து போனது. சென்னை புரைசைவாக்கம் பகுதியில் வாழ்ந்து வந்த இவர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டு கண் பார்வைக்கு கூட பெரிய பாதிப்புக்குள்ளாக்கியது. இதனால் சிகிச்சைக்காக பொதுநல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பிறகு 1/11/1959 ஆண்டு தன்னுடைய 49வது வயதில் இந்த உலகை விட்டே விடைபிரிந்தார். செய்த தர்மம் தலை காக்கும் என்பார்கள். ஆனால் இவருடைய நிலை கூட காக்கவில்லை. இவர் கச்சேரி நடத்தி கொண்டு அதில் சம்பாதித்த பணத்தில் கட்டி கொடுத்த ஒரு பள்ளிக்கூடம் நெல்லை கோவில்பட்டியில் இருக்கின்றது. இவருடைய நினைவார்த்தமாக இவருடைய சிலை இன்றும் அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கின்றது.
தமிழ் திரையுலகின் தந்தை என்று அழைக்கப்படும் திரு தியாகராய பாகவதர் அவர்களின் புகழ் என்பது தமிழகமும் திரையுலகமும் இருக்கும் வரை அவருடைய நினைவுகள் என்பது நீங்காமல் இருக்கும்.